Welcome to my channel Grasp with Priya. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் யூனிட் டிஜிட். இப்போ எந்த ஒரு இந்த சிம்பிளிஃபிகேஷன் சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் டிஜிட் பார்க்க போகிறோம். டைரெக்டாக நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் சீரீஸில் ஏன் யூனிட் டிஜிட் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் வெறும் யூனிட் டிஜிட்டை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா யூனிட் டிஜிட் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் இல்லை 5 ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்குற எல்லா நம்பர்லேயும் யூனிட் டிஜிட் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெறும் யூனிட் டிஜிட்டை மட்டும் ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணுன்றது இல்லை. அதுக்காக தான் சிம்பிளிஃபிகேஷன் சீரீஸில் யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த யூனிட் டிஜிட்டை ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த நம்பரோட கடைசி நம்பர் தான் வந்து நம்ம யூனிட் டிஜிட்னு சொல்கிறோம். லாஸ்ட் நம்பரை தான் யூனிட் டிஜிட்னு சொல்கிறோம். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த கடைசி நம்பரை தான் வந்து நம்ம யூனிட் டிஜிட்னு சொல்கிறோம். இப்போ இதில் எப்படி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு 35/23 இதனுடைய யூனிட் டிஜிட்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 35/23 போட்டுட்டு இருக்க முடியாது, கரெக்டுங்களா? இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து யூனிட் டிஜிட்டில் ஒரு 3 மாடல் இருக்குங்க. அந்த 3 மாடலை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் எனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாடல் நம்பர் 1. மாடல் 1ல் என்னென்ன வருது அப்படின்னா, மாடல் 1ல் யூனிட் டிஜிட் வந்து 1, 5 and 6 இந்த 3 நம்பர் வந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த 3 நம்பரும் யூனிட் டிஜிட்டாக இருந்துச்சு, அதனுடைய பவரை வந்து என்னவாக இருந்தாலும் சரி, 1ஓட பவர் என்னவாக இருந்தாலும் ஆன்சர் நமக்கு என்ன 1 தான். 5ஓட பவர் என்னவாக இருந்தாலும் ஆன்சர் 5. 6ஓட பவர் என்னவாக இருந்தாலும் ஆன்சர் 6. ஃபார் எக்ஸாம்பிள் 1/23 போட்டிங்கனாலும் 1 தான் கிடைக்க போகுது. 5/23 5 × 5 × 5 × என்ன போட்டிங்கனாலும் சரி, ஆன்சர் 5ல் தான் முடியும், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் 6க்கு பவர் என்ன நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, அதனுடைய யூனிட் டிஜிட் எப்பயுமே 6ல் தான் முடியும். இதுதான் மாடல் 1. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 25/23 கொடுத்துருக்கு. இதனுடைய யூனிட் டிஜிட் என்ன நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். என்ன, 5ஓட எத்தனை மல்டிபிள்ஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆன்சர், அதனுடைய யூனிட் டிஜிட் 5. ஸோ இப்போ இந்த சம்மோட யூனிட் டிஜிட் 5. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இப்போது மாடல் 2 பார்க்கலாங்க. மாடல் 2ல் நமக்கு என்னென்ன நம்பர் வருது அப்படின்னா 4 and 9 இது ரெண்டும் மாடல் 2ல் வருதுங்க. இந்த மாடல் 2ல் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்கிள் லென்த்துன்னு சொல்லுவோம். இப்போ 1ஓட பவர் என்னவாக இருந்தாலும் 1 வருது, ஸோ அதனுடைய சைக்கிள் லென்த்து 1 தான். அதே மாதிரி 5ஓட பவர் என்னவாக இருந்தாலும் அதனுடைய ஆன்சர் 5 தான் கிடைக்கும். ஸோ 1, 5 and 6 இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் 1ல் வந்தக்கூடிய 1, 5 and 6க்கு சைக்கிள் லென்த்து 1. இப்போ இந்த 4 and 9க்கு நம்ம பவரில் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 4/1 4, 4 square 16, 4/3 64, 4/4 256. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பவர் போட்டிங்கனாலும் சரி, யூனிட் டிஜிட் வந்து 4 and 6 தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ 4ஓட சைக்கிள் லென்த்து, 4ஓட சைக்கிள் எப்படி இருக்கும், 4 and 6 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 9ஓட சைக்கிள் எப்படி இருக்கும்,
9 power 1 9, 9 square 81, 9 cube 729, 9 power 4 6561. இப்போ இதனுடைய சைக்கிள் எப்படி இருக்குதுங்க? 9191ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 9ஓட சைக்கிள் மாடல் 2ல் 4 and 9க்கான சைக்கிள் வந்து 46 46 46 46ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 9க்கு 91 91 91ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு இதில் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். 54 power 21 அப்படின்னு இருக்குதுங்க. அதே 54 power 28ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய சைக்கிள் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதுக்கு யூனிட் டிஜிட் இது 4ஆ 6ஆ அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னா 4ம் இங்கே 9 வச்சுக்கலாம். Hmm. 69 power 13, 69 power 18 இது வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ 4ல் பார்த்தீங்கன்னா 4ல் பவர் வந்து ஆட் நம்பர் வந்தது. பவர் ஆடில் வந்துச்சுன்னா ஆன்சர் யூனிட் டிஜிட் வந்து 4. இதுவே பவர் ஈவனில் வந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் 6. அதே மாதிரி தாங்க 9க்கு ஆட் நம்பரில் வந்ததுன்னா 9, ஈவன் நம்பரில் வந்ததுன்னா 1. இவ்வளோ தாங்க கான்செப்ட். இந்த யூனிட் டிஜிட்டில் 4 வந்திருக்கு. 4 வந்தால் சைக்கிள் லென்த்து 4 and 6. அதனுடைய பவரில் ஆட் வந்ததுன்னா 4, ஈவன் வந்ததுன்னா 6. அதே தாங்க கான்செப்ட் 9க்கும். 9 யூனிட் டிஜிட்டில் கொடுத்து அதனுடைய பவரை கண்டுபிடிச்சி அதில் யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா பவர் ஆட் நம்பரில் இருந்ததுன்னா 9, பவர் ஈவன் நம்பரில் இருந்தால் 1. மாடல் 2ல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. அடுத்து மாடல் 3. மாடல் 3ல் என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னா 2, 3, 7 and 8. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய சைக்கிள் லென்த் என்ன அப்படின்னா 4. இப்போ 2க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு சொல்கிறேங்க. 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64. தெரியுதுங்களா? இதனுடைய சைக்கிள் லென்த் என்னவா இருக்குது? 2486. அதே மாதிரி 2486 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதனுடைய சைக்கிள் லென்த் வந்து 4. 2ஓட சைக்கிள் என்னவா இருக்குது? 2486. அதே மாதிரி 3ஓட சைக்கிள் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 3971 தான் யூனிட் டிஜிட்டில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 7ஓட சைக்கிள் 7931. 8ஓட சைக்கிள் 8426. இது தாங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க, ஏன்னா இதில் வந்து 4 சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த மாடலில் வந்து 1, 5 and 6 இருந்தது. அது பிரச்சனையே இல்லைங்க. யூனிட் டிஜிட் அப்படியே தான், அதே யூனிட் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகும். மாடல் 2ல் பார்த்தீங்கன்னா 4 and 9 பார்த்தோம். அதில் 2 இருந்துச்சு. பவர் ஆடில் இருந்தால் ஒரு நம்பர், பவர் ஈவனில் இருந்தால் ஒரு நம்பர்னு முடிச்சிட்டோம். இங்கே சைக்கிளில் 4 இருக்குது. இன்னும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 52 power 34 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய யூனிட் டிஜிட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பவரை, அதாவது 2க்கு சைக்கிள் வந்து 4, இதில் எது யூனிட் டிஜிட்டாக வரும் நம்ம தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணணும்.
4ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் நமக்கு 2 வரும். ஏன்னா 8 4s are 32, ரிமைண்டர் 2 வரும். இந்த ரிமைண்டரை தான் 4 ஸ்கொயர்னு போட்டு ஆக்சுவலாக ரிமைண்டர் வந்து 2 வந்திருக்கு. இங்கே இந்த 2ஓட ஸ்கொயரில் தான் போடணும். சாரிங்க, 4 ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். 2 ஸ்கொயர் 4. அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ரிமைண்டர் 2வா 1 2 ரெண்டாவது கொஷனில் என்ன இருக்குது 4 தான் வந்து ஆன்சர் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன வரும் அப்படின்னா இப்போ 52 பவர் 32னே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 32னா கரெக்டாக எக்ஸாக்டாக 4ஆல் டிவைட் ஆயிரும். ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இப்போ 0 கிடைச்சா 2 பவர் 0 1ன்னு போட்டிருக்கக்கூடாது, அது தப்புங்க. ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சா இந்த இடத்துல வந்து 4th சைக்கிளோட 4th வேல்யூவை தான் எடுத்துக்கணும். 2 பவர் 4ல் என்ன வருதுங்களோ அந்த சைக்கிள், அதாவது அந்த யூனிட் டிஜிட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த யூனிட் டிஜிட்டில் மட்டும் இந்த கான்செப்ட்டுங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 2ல் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 3 7 8 இந்த 4 நம்பரில் எது யூனிட் டிஜிட்டில் வந்திருந்தாலும் சரிங்க, அதனுடைய பவரை 4ஆல் தான் டிவைட் பண்ணணும். அதுக்கு வரக்கூடிய ரிமைண்டரை வச்சு சைக்கிள் லென்த் எப்படி இருக்கோ அதை மேட்ச் பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணி எழுதிக்கணும். ரிமைண்டர் 1 2 3 0 இந்த மாதிரி வருங்க. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த 2ஓட சைக்கிள் லென்த் எந்த நம்பரோ, இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்கோம். ஸோ 2ஓட சைக்கிளில் எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன ரிமைண்டர் வருதோ அதுக்கு நேர் இருக்கக்கூடிய ஆன்சர் இதுதாங்க யூனிட் டிஜிட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரிமைண்டர் 0 வருது. ஸோ 0னா 6 தான் இதுக்கு யூனிட் டிஜிட். உங்களுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேங்க. இது வந்து யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ணுறக்கோ இல்லை சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைன் பண்ணுறக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ணுங்கள், இல்லை யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ண சொல்லலாம், இல்லை வந்து இதை சால்வ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அந்த 4 ஆப்ஷனில் வந்து நன் ஆஃப் தி எபோவ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நன் ஆஃப் தி எபோவ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொருக்கா ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நன் ஆஃப் தி எபோவில் அந்த ஆன்சர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நன் ஆஃப் தி எபோவ் கொடுக்கல, 4மே டிஃப்ரெண்ட் ஆன்சர் இல்லை 5மே டிஃப்ரெண்ட் ஆன்சர், யூனிட் டிஜிட் எல்லாமே வேறையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். வெறும் யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். 2 + 6 + 1 9. 9ல் முடியக்கூடிய ஆன்சர் தான் இதனுடைய ஆன்சர் அப்படின்னு ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைனா இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு ஃபைன் த யூனிட் டிஜிட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா யூனிட் டிஜிட் 9 ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இதில் 2 வகையாக தாங்க கொஸ்டின் கேட்க முடியும். அடுத்து செகண்ட் மாடல் பார்க்கலாங்க. இதில் என்ன அப்படின்னா பாருங்கள், அதில் 10க்குள்ளே வந்ததுனால நம்ம 9 வந்து ஆன்சர் பண்ணிட்டோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூனிட் டிஜிட் எப்படி ஃபைன் பண்ண முடியும்? 4 + 4 8, 8 + 5 13 இருக்கிறதுனால இந்த 3 தாங்க யூனிட் டிஜிட். அதை கரெக்டாக நீங்கள் ஃபைன் ஆட் பண்ணி போட்டுக்கணுங்க. இதில் கரெக்டாக 10க்குள்ளே முடிஞ்சிருந்தனால ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 வரும். 13 யூனிட் டிஜிட்டில் லாஸ்ட்டு வர 3 தான் யூனிட் டிஜிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா சப்ராக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈஸியாக 7 - 4 3 உங்களுக்கு யூனிட் டிஜிட்டில் கிடச்சிரும். யூனிட் டிஜிட் ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 6 - 4 - 7 அந்த மாதிரி இருக்குங்க. 4 - 7னா ஆன்சர் என்ன போட்டுருவீங்க? -3ன்னு போட்டுருவீங்க. யூனிட் டிஜிட்டு -3. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷனில் -3 கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் இது தப்பு. யூனிட் டிஜிட்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சப்ராக்ஷன் பண்ணும்போது எப்படி பாரோ வாங்கி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது, 14ன்னு தான் எடுத்துக்கணும். இப்போ 14ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதனுடைய ஆன்சர் 7.
உங்களுக்கு -3 கொடுத்துருப்பான், +3ன்னு கூட கொடுத்துருப்பான். நமக்கு இங்கே 3 வருது, -3 வருது, அங்கே 3ன்னு இருக்குன்னு சொல்லிட்டு 3 குறிச்சிட்டு போயிடக்கூடாதுங்க. இது வந்து கண்டிப்பாக இங்கே பாரோ பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி தான் இதுக்கு யூனிட் டிஜிட் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, மல்டிப்ளிகேஷனில் கூட கேட்கலாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா வெறும் யூனிட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கனாலே போதும். 5 × 4 × 8, 5 4s are 20, 20 0ல் எதை நீங்கள் பண்ணிங்கனாலும் ஆன்சர் 0 தான். ஸோ இதுக்கு யூனிட் டிஜிட்டு 0. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் சம் கொடுக்குறேங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது யூனிட் டிஜிட் தானே, ஈஸின்னு போயிடும். ஆனால் இதில் நிறையா மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் லென்த்தை வந்து ஒரு ஃபோட்டோ போடுறேங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. அது ஈஸி தாங்க. நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 2க்கும் 3க்கும் படிச்சுக்கிட்டிங்கனாலே 7 8 சீக்கிரமாக அதில் என்ன மாறி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே புரிஞ்சிருங்க. ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிற மாதிரியான சைக்கிள் லென்த்து தாங்க. அப்படியே இல்லைன்னா கூட நீங்கள் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 4 நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு அந்த சைக்கிள் வந்து கிடச்சிரும். ஓகே, இதை சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நான் வந்து இதை சால்வ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.